என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான உளுந்தங்களி தாங்க பண்ணியிருக்கிறோம். அதுவும் கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து கருப்பு உளுந்தையும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ உளுந்து எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டா பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 150 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இதையுமே நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா உடந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கவுனி அரிசி பயன்படுத்தி நம்ம செய்யும் போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி இல்லைன்னா நார்மல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ உளுந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இவ்வளோ எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக எடுக்கணும்னா 1 கப் உளுந்து எடுத்திங்கன்னா 1/4 கப் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம உளுந்தை எப்படி வறுக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கிட்டு உளுந்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். நல்லா ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாங்க. நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசியும் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கணும், ஏற்றி வைக்கக்கூடாது. நல்லா இந்த அரிசி பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். இப்போ இதையுமே எடுத்து நல்லா ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 5 ஏலக்காவை தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பகுதியை மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வலுவலுன்னு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. அடித்த மாவை நல்லா சலிச்சும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அடித்து நல்லா சலித்து இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். தேவைப்படும் போது நம்ம எடுத்து உளுந்தங்களி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 1 கப்புக்கு மாவு எடுத்துக்கிறேன். பாருங்கள், மீதமுள்ள மாவை நான் இந்த மாதிரி மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கும் போது நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலும் இந்த மாவு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாங்க. இந்த உளுந்தங்களிக்கு பண்ணுறதுக்கு கருப்பட்டி போட்டு தான் நம்ம பண்ணணும். வெல்லம், நாட்டு சக்கரை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கருப்பட்டியில் பண்ணும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், 1 கப் மாவு எடுத்துருக்குறோம். இதுக்கு 1 கப் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நல்லா தட்டிட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கருப்பட்டியை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்போ கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஏற்றி வச்சிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேவும் இந்த கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், இப்போ கருப்பட்டி நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா வடிகட்டிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயை நல்லா கழுவிட்டு தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ கருப்பட்டி இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் பிறகு நம்ம மாவை சேர்த்துக்கலாங்க. மாவு இந்த மாதிரி சேர்க்கும் போது கட்டி விழுகுன்னு நினச்சிடாதீங்க, சுத்தமாக கட்டியே விழுகாது. நல்லா மாவை சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி மாவு எடுத்த கப்புலையேவும் 1 கப்பு மாவு எடுத்தோம், 1 கப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. முதையே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நல்லா எண்ணெயை சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சேர்த்து இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி வச்சிடாதீங்க. இந்த களி சாப்பிட்றதுக்கு அப்படியே அல்வா கணக்காக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 2 நாளைக்கு இந்த களி மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்புக்கெல்லாம், குறுக்கு வலி மற்றதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேங்க. நம்ம 1 கப் நல்லெண்ணெய் எடுத்தோம். இதுக்கு 3/4 கப் நல்லெண்ணெய் இதுக்கு தேவைப்படுச்சுங்க. மிச்சம் 1/4 கப் நல்லெண்ணெய் அப்படியே இருக்குது. போதும், இந்தளவுக்கு சேர்த்தா போதும்.
நல்லா எண்ணெய் ஊற்றினா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா உள்வாங்கிக்கிறோம் இந்த மாவு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து வாங்காது. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதங்க. செம்மையாக நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே வாசம் செம்மையாக இருக்குது. என் மகன் அப்போதையே வாசம் வருதுன்னுக்கிட்டே இருக்கா, களி வாசம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உளுந்தங்களி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சும்மா சூப்பராக அல்வா கணக்காக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், உளுந்தங்களி வாசம் சும்மா சூப்பராக வருதுங்க. பாருங்கள், அப்படியே அல்வா கணக்காக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்றேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சேர்த்த இனிப்பு கரெக்டாக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.